Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1ல் கொஷின் நம்பர் 2 கொஷின் போகிறதுக்கு முன்னாடி அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை பற்றின நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன், ஒரு 3 வேரியபிள் இருக்கிற லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறீங்க. இதில் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு எக்ஸுக்கோ ஒய்க்கோ ஜெட்டுக்கோ ஒரு வேல்யூ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவே ஏதோ ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து 0 = 1 இல்லை ஏதோ ஒரு நம்பரோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஸோ த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு 0 = 0 அப்படின்னு வந்தாலும் அந்த சிஸ்டம்க்கு இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போக போகிறோம். கொஷின் நம்பர் 2, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு நமக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ x + 2y - z = 6, -3x - 2y + 5z which is equal to -12, x - 2z which is equal to 3. ஸோ சொல்யூஷனை பார்க்கலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம 1, 2, 3 அப்படின்னு நம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணாலே உங்களுக்கு இந்த y டேர்ம்ன்றது கேன்சல் ஆகிடும், அப்படி தானே? ஏன்னா இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 + ஈக்குவேஷன் 2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து y டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ இதுக்கு ரிமைனிங் வந்து மைனஸ் இங்கே 2x வரும். அதே மாதிரி இங்கே வந்து 4z கிடைக்கும் which is equal to -6. ஸோ இதுதான் நம்மளோட 4th ஈக்குவேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3rd ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது x - 2z = 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் இருந்து நம்மளோட x வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம்ல. ஸோ வேறு x = 3 - 2z. அப்போ இதுதானே வேல்யூ ஆஃப் எக்ஸு. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 4. ஸோ ஈக்குவேஷன் 4ல் நான் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா -2, எக்ஸுக்கு பதிலாக 3 - 2z போட்டிருக்கேன், ப்ளஸ் 4z = -6 அப்படின்னு வரும். இப்போ நம்ம -2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் -6 வரும். -4z + 4z = -6ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே +4z -4z கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 6ஐ நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா -6 + 6 = 0. அப்போ 0 = 0. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் 0 = 0ன்னு வந்துச்சு அப்படின்னா இட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் எழுதணும். ஸோ இட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் முடியுது. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 2x + z which is equal to 3 - x + 1, -x + 3y - z which is equal to -4, 3x + 2y + z = -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனை பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு சம்மில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். இப்போ =2ன்னு இருக்குது இல்லையா? இந்த எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இதையும் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். இப்போ 2y + z, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 3 - x + 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வர போகிறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 2y + z, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3x + 3ன்னு வரும். இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா 2y + z + 3x = 3. எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 3x + 2y + z = 3. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி ஒழுங்காக தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். -x + 3y - z which is equal to -4.
ஸோ இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதை வந்து நம்மளோட இதுபடி தான் கொண்டு வரணும். ஸோ இது தனியாக நான் பண்ணுறேன். இப்போது 3x + 2y + z which is equal to -1/2. இப்போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த 2வை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 2 × 3x + 2y + 2 which is equal to -1ன்னு வரும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6x + 4y + 2z equal to -1. இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸும் கிடச்சிருச்சு. இதிலேருந்து நீங்கள் 2 வேரியபிள்ஸுக்கு இதை கொண்டு வந்து சிம்ப்ளிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 + ஈக்குவேஷன் 2 இப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து z டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி எனக்கு ஒரு ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைக்க போகுது. ஸோ ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம். 3x + 2y + z which is equal to 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா -x + 3y - z which is equal to -4. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட z டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரிமைனிங் வந்து 2x கிடைக்கும், இங்கே 5y கிடைக்கும், ஈக்குவல் டு -1. ஸோ இது என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷன். சரியா? இப்போ நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி இதே மாதிரி xy கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் அதாவது 2 × ஈக்குவேஷன் 2 + ஈக்குவேஷன் 3 பண்ணால் தான் எனக்கு அது பாசிபிள். ஸோ இப்போ 2ஆல் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2x - 2x வரும். ஸோ -2x + 6y - 2z equal to -8ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 6x + 4y + 2z equal to -1. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது அகெயின் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நமக்கு நம்மளோட z டேர்ம் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆன்சர் எப்படி வரும்னா 4x + 10y equal to -9ன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போது ஃபோர்த்தையும் ஃபிஃப்த்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதையும் நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 × ஈக்குவேஷன் 4 - ஈக்குவேஷன் 5 இப்படி பண்ணால் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ 2 பண்ணும்போது நமக்கு ஒயிட் டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி x2மே கேன்சல் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 2ஆல் ஃபோர்த் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதை இந்த 2ஆல் பண்ணலாம். இப்போ 2 2s are 4x + 10y equal to -2ன்னு வரும். அதே மாதிரி கீழே வந்து அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ 4x இருக்கிற ஈக்குவேஷன் + 10y which is equal to -9. மைனஸ்ன்றதுனால எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் எக்ஸ் டேர்மும் கேன்சல் ஆகிடும், ஒய் டேர்மும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு நமக்கு ரிமைனிங் இப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான். ஸோ 0 = 7. இந்த மாதிரி 0 = 7 ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து நோ சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த சம் முடியாது. தேங்க்யூ.